ஹலோ அனைவருக்கும். என்னடா இடம் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க, ஆள் வேற. யாருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சும்மா தூத்துக்குடி வந்தேங்க. அப்படியே அபித்தனை பார்க்க வந்தோம். உள்ள வாங்கினேன், நம்ம வீடியோ தானே, உள்ள வாங்கினேன். ஸோ தூத்துக்குடி சும்மா வந்தோம் அண்ணனை பார்க்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? வரக்கு மாட்டேங்க, நல்லா தான் இருந்தேன். இனிமேல் சூப்பரா இருக்க போறாரு, அதோட நல்லா இருக்க போறாரு. பாப்போம். நீங்க சொல்றத பார்த்தே அவங்க யோசிப்பாங்க, என்ன பண்ண போறாங்க, நம்ம உயிரை வாங்குவானுங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ மெயினாக இவங்கள்ட்ட என்ன கேட்டுட்டோங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டு எக்ஸாம் இல்லை, நமக்கு தெரியும் ஒரு 4 மந்த்ஸுக்கு எக்ஸாம் இல்லைன்னு. 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதத்துக்கு அப்புறம் நல்லா டல் அடிக்குது சென்ஸ். பசங்க வராங்க, பார்க்க மாட்டாங்க. அதாவது கிளாஸுக்கெலாம் வர்ற மாதிரி இருக்கு, அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதுதான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எக்ஸாம் இல்லை, 1 மாதம் பிடிச்சி இழுத்து படிச்சிட்டாப்ல, அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு டிசிப்ளின் வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? நாம் என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன பண்ணணும்? அப்படி வேற என்கிட்ட கொடுத்தா வெளுத்துருவேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ் ஆஸ்பிரண்டாக இருந்ததுனால இந்த ஃபேஸ் 6 மாதம் அப்படின்றது வந்து ஒரு குரூஷியலான பீரியட் தான். இப்போ நல்லா ஸ்பீடு ஏற்றணும், ப்ரிலிம்ஸ்னா ஸ்பீடு ஏற்றணும். அதே இது மெயின்ஸ் அப்படின்னா கண்டென்ட் கிளாரிட்டி, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குமோ அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் வந்து 2 விதமாக இந்த ஆஸ்பிரண்ட்ஸை வந்து பிரிக்கிறேன். 2 வருஷம் மெயின்ஸ் படிக்கிறவனுங்க மேலே, 2 இயர்ஸ் ப்ளஸ் மெயின்ஸு. இப்போ தான் மெயின்ஸுக்கு வந்திருக்காங்க. இப்போ நான் இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும், இப்போதான் நான் மெயின்ஸுக்கு வரேன் அப்படின்னா செகண்ட் கேட்டகரியா இருந்தா இந்த 6 மாசம் வெறி கொண்டு படிப்பானுங்க. எல்லா கிளாரிட்டியும் வரணும், எல்லாம் படிக்கணும் அப்படின்னு. மூணாவது இருக்க கிளாரிட்டி, 3வது கேட்டகரி இருக்கு, எக்ஸாம் இல்லை. அவன் 2 வருஷத்துக்கு மேலனாலும் சரி, இப்போதான் மெயின்ஸ் போனாலும் சரி, எக்ஸாம் இல்லை படிக்க மாட்டேன்ற கேட்டகரி. அந்த கேட்டகரியை பத்தி அட்ரஸ் பண்ணணுமா? எனக்கு ஐடியா இல்லை. அந்த கேட்டகரி அட்ரஸ் பண்ண மாட்டேன் நான். இந்த 2 கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி காம்படிஷன்ல இல்ல. ஆமா, அது வேண்டாம். ஸோ அந்த 2வது கேட்டகரி வந்து நல்லா வெறி கொண்டு படிப்பானுங்க, ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும், எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத பார்த்து படிக்கணும். அவனுங்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடா ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தும் போட்டுக்கலாம்ல, அப்புறம் போட்டுக்கலாம்ல, அது மாதிரி போடலாம் அவனுங்க. இன்னொரு கேட்டகரி வந்து அந்த 2+ மெயின்ஸ், எனக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், எல்லாமே ஸ்ட்ராங்கு, எங்க பிரச்சனை வரும் அப்படின்னு. இந்த ஜென்ரலாவே இப்போ ஓகே நீங்க சொல்றது ஒரு குரூப்புக்கு வந்து தெரியும், இந்த பயங்கர மார்க் டிஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த ஏரியா நான் இம்ப்ரூவ் பண்ணணும், இது நான் புஷ் பண்ணணும். இந்த 2 வருஷத்துக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு வந்து நான் என்னதான் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. எனக்கு இப்போ என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு, ஏன்னா கட் ஆஃப் வேற ஏற்றிட்டாங்களா. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ சொன்னால் சிஏக்கு இந்த வருஷம் நான் சொல்லுவேன், சிஏக்கு நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கேன். இந்த வருஷம் சிஏ ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணுச்சு. அப்போ ஸ்டாட்டிக்கில் ஆரம்பித்து நல்லா ஒரு இதையும் தெளிவாக சர்க்குலர், ஆர்பிஐ சர்க்குலர் வந்து பிஓ லெவலில் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரெடியாங்க கான்செப்ட்ஸோட படிக்கிறதுக்கு, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பேங்கிங் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி இடத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இது பண்ணிக்கணும், ஸ்டாட்டிக்கோ அந்த மாதிரி ஒரு இல்லை, ஜென்ரலாகவோ ஸ்டாட்டிக்கு, பேங்கிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இந்த டைமில் தான் படிக்க முடியும். ஒரு டெய்லி ஒரு 1 hour ஒதுக்குங்க. 1 hour ஒதுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் குவான்ட்ஸுக்கு சொல்லுங்கள் சார். இல்லை மென்சுரேஷன் படிக்கலாமா? இவனுக்கு தான் சொல்கிறேன், 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவன், 2 இயர்ஸ்க்கு மேலாச்சு, 2 இயர்ஸ்க்கு மேலாச்சு. அதுவே 2 கேட்டகரி இருக்கும். சிலருக்கு வந்து எல்லா மெயின்ஸும் போவாங்க, அதாவது எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகும், மெயின்ஸ் பக்கத்துலயோ இல்லை 10 மார்க்லயோ அப்படி போகும். சில கேட்டகரிக்கு எப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் சில ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும், சில ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாது. அந்த கேட்டகரியும் சிலர் இருப்பாங்க. அப்படி வரப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதாவது சில ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் ஆகுது, சிலது கிளியர் ஆகலைன்றப்ப எங்கே கோட்டை விட்றீங்களோ அதை கண்டுபிடிச்சி அதை ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸில். மெயின்ஸில் 10 மார்க் டிஃபரன்ஸ் வருதுன்னா ஸ்கோர் கார்டை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கணும். உங்களுக்கும் பாஸ் ஆனவனுக்கும் எந்த சப்ஜெக்ட்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு, உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் எது, அவனோட ஸ்ட்ராங் ஜோன் எது, உங்களோட வீக் ஜோன் எது, அவனோட வீக் ஜோன் எது, இதை வச்சு எதுல உங்களால அந்த டிஃபரன்ஸ் இருக்கிற 10 மார்க்கை ஏற்ற முடியும் அதை தான் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ எனக்கு எடுத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறப்ப 20 மார்க் டிஃபரன்ஸ்லேயே எல்லா மீன்ஸும் போச்சு. அப்போ நான் யோசிச்சது என்னன்னா, எனக்கு குவான்ஸில் நல்லா வரும்னு தெரியும், பட் அந்த 20 மார்க்கை எங்கே ஏற்றினா 10 மார்க் டிஇயில் ஏற்றினேன், மிச்ச 10 மார்க்கு இங்கிலீஷ் வராது, வீக் ஜோன்லையும் 10 மார்க் ஏற்றினேன். அந்த மாதிரி தான் பண்ணும். உங்கள் ஸ்ட்ராங் ஜோனில் எக்ஸ்ட்ரா ஏற்ற முடியும்னா அதையும் ஏற்றணும், வீக் ஜோன் என்னவோ அதையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இந்த டயத்தில் பண்ணணும். என்ன ஸ்ரீராம், கரெக்டா? நம்ம லைவ் போயிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக நிறைய டவுட்ஸ் கேட்டுருப்பாங்க, பட் இது பிளான் பண்ணல. அதனால ஆமாம், எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ரொம்ப இது பண்ண முடியல. சொல்லுங்க. ஆமாம், ஸோ அண்ணன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் லைவ்ன்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கவே இல்லை. திடீர்னு நைட் 2 மணிக்கு தோணுச்சு லைவ் போடலான்னு, தூங்கிட்டு இருந்தாரு. அதை தாண்டி இப்பயுமே கொஞ்சம் எழுப்பி விட்டு தான் எடுக்க வேண்டியதா ஒரு சூழ்நிலை. தன்னுடைய உடல்நிலையை வருத்திக்கிட்டு உங்களுக்காக வீடியோக்கே உட்காந்துருக்காருன்றப்போ கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேண்ணே, இப்போ மெயினாக ஒரு ஃபன் வீடியோ நீங்கள் படி ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பண்ணிருங்க. பின்னாடி வந்துட்டு என்ன சொன்னீங்கனாலும் இது வந்துட்டு இந்த 6 மாதம் திருப்பி அங்கே திருப்பி வராது. ஆமாம், அங்கே 2 ஆகஸ்ட் வந்துருச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிரும். நிற்கிறதே ஜானில் தான் நிற்கும். நீங்கள் மே வந்துருச்சுனாலே ஐயோ பக்கத்தில் வந்துருச்சுன்னு ஆயிரும். ஜூன் ஜூலை வந்துருச்சுன்னா முடிஞ்சு. ஜூலை ஆரம்பிச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூவா எக்ஸாம் எழுத மட்டும்தான் போயிட்டு வருவாங்க, படிக்க டைம் இல்லை. அதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸ்கோர் ஏற்ற மார்க் போட்டு உங்களோட லெவலை மட்டும்தான் செக் பண்ண முடியும். எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா ஜூனுக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கு மேலே வரது ஃபுல்லாகவே அந்த டயத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது ப்ரிலிம்ஸ் முடிப்பீங்க, அடுத்த ஒரு வாரத்தில் மெயின்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்கும், அடுத்த ஒரு வாரத்தில் வேறு எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் இருக்கும். அப்போ இருக்கிறப்ப கண்டினியூவாக அந்த எக்ஸாம்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுமே தவிர உங்களோட ஸ்ட்ராங் ஜோன், வீக் ஜோன் இம்ப்ரூவ் பண்ணுறதா அந்த டயத்தில் கஷ்டம். அப்போ உட்காந்து ஐயோ ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்குமே, அதை ஃபீல் பண்ணுறது பண்ணிடாதீங்க, இப்பயே பண்ணிக்கோங்க. 2 கேட்டகரியுமே அதை அட்ரஸ் பண்ணணும். ஓகேவாண்ணே, வேற ஏதோ கேட்கணும் நீங்கள்? ஆமாம், எப்படி டிசிப்ளின்டாக படிக்கிறது? எனக்கு உட்கார தோண மாட்டேங்குது, படிக்க தோண மாட்டேங்குது, எக்ஸாம் இல்லை. ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டு. இல்லை, இவங்க இன்னொன்று என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பேட்சு போனா, இந்த பெய்டு பேட்ச் வாங்கினா, நம்ம பேட்சு சரி, நம்ம பேட்சோ எந்த பேட்ச் ஏதோ ஒன்று வாங்கிட்டா உடனே நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாறாத வரைக்கும் அது ஒன்று. நீங்கள் என்ன பேட்ச் என்ன இது பண்ணீங்கனாலும் இதாகாது. உங்களுக்கு டிசிப்ளின் வரல. அன்றைக்கெலாம் ஒரு பையன் ஒரு குரூப்பில் கேட்டிருக்கான், நான் வந்துட்டு ஒரு அகாடமி போய் சேரலாமா, ஒரு பேர் போட்டு இந்த அகாடமி போய் சேரலாமா, நான் கொஞ்சம் லேசி ஸ்டூடெண்ட்டு, என்னை அவங்க படிக்க வச்சுருவாங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போனால் ஆமாம் ஆமாம் எக்ஸ்டர்னலாக புஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது, நான் இந்த அகாடமிக்கு போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். கீழே வந்துட்டு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் மெயினாகவே அவன் சொன்ன அந்த எக்ஸாக்ட் வேர்டு தான், ஒரு லேசி ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்ட்டு. அது வந்துட்டு எந்த டோனில் சொன்னாப்புல அப்படின்னு தெரியல, பட்டு லேசி அப்படிங்கிறது ஒரு அன்அக்செப்டபுளான ஒரு இதுதான். நான் வந்துட்டு எனக்கு புஷ் பண்ண முடியலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற. ஆனால் நான் வந்துட்டு படிக்கவே மாட்டேன், என்னை யாராவது சொல்லி வச்சு தான் படிக்க வைப்பேன் அப்படின்னா அது வந்துட்டு சின்ன பிள்ளைங்க பிஹேவியர். இந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்கல்ல, அந்த பிஹேவியர் தானாக உங்களுக்கு வந்து வரணுங்க. உங்களுக்கு வரலன்னா இன்னொரு வந்தவன் கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். இந்த வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது எதுக்கான ஒரு டெஸ்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா, உங்கள் நாலேஜுக்குரிய டெஸ்ட்லாம் பின்னாடி. ஃபஸ்ட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கான டெஸ்ட்டு, உங்களுக்கு டிசிப்ளினுக்கான டெஸ்ட்டு, அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நாலேஜை டெஸ்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது நம்ம டிசிப்ளினுக்குமே மேஜிக் வார்த்தைகள் இருக்குது. இந்த புக்கு படித்தா டக்குன்னு டிசிப்ளின் வந்துடும், இவங்க பேசுகிற கேட்டால் டிசிப்ளின் வந்துடும்லாம் கிடையவே கிடையாது. அது வந்துட்டு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடிய ப்ராசஸ். சில இடங்களில் சில நாளில் மிஸ் பண்ணலாங்க. டிசிப்ளின்னா எல்லா நாளும் 8 மணி நேரம் படிக்கிற கிடையாது. இன்றைக்கி 4 மணி நேரம் படித்தா நாளைக்கு நான் 10 மணி நேரம் படிப்பேன், அடுத்த நாள் 6 மணி நேரம் படிப்பேன், அடுத்தது 7 மணி நேரம் படிப்பேன். இப்படி ஏறி தான் இறங்கும். பட் ஸ்டேபிளாக ஒரு 8 ஹவர்ஸில் அது மெயின்டைன் ஆகும். ஆன் ஆவரேஜ் 8 ஹவர்ஸ், டெய்லி 8 ஹவர்ஸ் இல்லை, ஆன் ஆவரேஜ் 8 ஹவர்ஸ். ஆக்சுவலாக இந்த லேசினஸ் இல்லாமலும் சிலருக்கு வந்து எப்படி புஷ் பண்ண, ஆக்சுவலாக இப்போ நான் வீட்டில் இருந்தால் படிக்கிறேன்,
பட் என்னால் அந்த ஒரு லிமிட்க்கு மேலே புஷ் பண்ண முடியல. ஒரு 3 மணி நேரம் உட்காந்தா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் ஃபோக்கஸ்டாக ஒரு 1.5 மணி நேரம் தான் படிக்கிறேன். 3 மணி நேரம் என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. லைக் நம்மளுக்கு என்னன்னா பிரச்சனை, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துருவோம் வீட்டுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா சும்மா ஜாலிக்கு ஃபோன் எடுத்து அப்படி ஸ்வைப் பண்ணுவோம், ஜாலிக்கு அப்படியே படுத்துட்டே படிக்கலாம். இந்த மைண்ட் செட்லாம் எப்போ வரும்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறப்ப. ஃபஸ்ட்டு அதை விட்டு வெளியே வந்து பழகுங்க. அதாவது நான் 5 மணி நேரம் படிக்கணும்னு உட்காரேன்டா, ஆனால் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே என்னால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியலடா அப்படின்னா நீங்கள் அகாடமி போய் ஸ்டெடியால் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் வந்து ஊருக்கு லைப்ரரி இருக்கியா, அங்கங்கே நாலேஜ் சென்டர் கட்டி விட்டுருக்காங்க, அங்கே உட்காந்து படிக்கணும்னாலே தாராளமாக. ஆக்சுவலாக அந்த இடமே எப்படி இருக்கும்னா உங்களை சுற்றி ஒரு 20-30 பேர் படிச்சுட்டே இருப்பான். உங்கள் மைண்ட் செட் அப்போ என்ன ஆகும்னா இவங்க இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறப்ப ஃபோனை எடுத்து ஸ்வைப் பண்ண தோணாது மொதல் விஷயம். 2வது விஷயம், உங்களால் கம்ஃபர்ட்டாக படுத்துட்டோ படிக்க முடியாது. உள்ளே போயிட்டு என்ட்ரியை போட்டு 6 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவேன்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா வேற வழி இல்லாமல் படிச்சிருவீங்க. இந்த மாதிரி அதாவது வீட்டில் இருக்கேன் பட் என்னால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியலன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த இன்ஸ்டியூட்டு, அது வந்து எனக்கு அந்த பர்சனலாக ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த கோர்ஸ் வாங்கினா நான் பாஸ் ஆயிடுவேன். நான் எனக்கு அந்த சென்டென்ஸ்லேயே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கோர்ஸ் வாங்கி நான் படித்தா பாஸ் ஆயிடுவேண்ணா, நான் படித்தா அப்படின்றது ஏன் வரமாட்டேங்குது? அந்த கோர்ஸில் உங்களுடைய ஃப்யூச்சர் அடங்கியிருக்கான்றதை தாண்டி அந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கணும், நான் எஃபோர்ட் பண்ணணுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அதை நான் எக்ஸ்ட்ரா சொல்லணுன்றேன், நீங்கள் சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னே. ஓகே, ஸோ டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ நான் என்னைய சொல்லுவேன், நான் டிசிப்ளின்டாக இருக்கேனா? அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிசிப்ளின் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யோசிக்க மாட்டேன். நான் டிசிப்ளின்டா இருக்கணும்னு யோசிக்க மாட்டேன், டிசிப்ளின்டா இருக்கணும்னு யோசிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட்ல வேற விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்துட்டு பிடிச்ச விஷயத்த பண்ணீங்கன்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின்டா இருக்கலாம். டிசிப்ளின்டா இருக்கிறது ஈஸி. நீங்க உங்க பேஷன் எடுத்து பண்ணலாம், நீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் உருவாக்கலாம். இப்போ எந்த டீச்சர் சூஸ் பண்ணணும்ன்றதுல குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டீச்சர் கிளாஸ் பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ அவரை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த விஷயம் வந்துட்டு தானே படிக்க புஷ் பண்ணும். நான் படிக்கிறதையும் தாண்டி அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதையும் தாண்டி தானே படிக்க புஷ் பண்ணும். அப்போ டிசிப்ளின்ங்கிறது வெளியே தெரிகிற ஒரு கசப்பான ஒரு வார்த்தை மாதிரி. அதுக்கு பின்னாடி வந்துட்டு பிடிச்ச விஷயத்த பண்றோம், ஃப்ரீயா ஜாலியா பண்றோம். ஜாலியா பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லாம் ரொம்ப தெரியாது. அவ்வளவுதான். கரெக்ட். பிடிச்ச சப்ஜெக்டை ஃபோக்கஸ்டா 1 மணி நேரம்னா 3/4 மணி நேரத்துக்கு மேல படிச்சிருவான். ஆனா பிடிக்காத சப்ஜெக்டை ஃபோக்கஸ்டா 1 மணி நேரம் படிக்க உட்காந்தா 20 நிமிஷம் தாண்டாது. அதுதான் பிரச்சனை. ஆமா. அப்போ ஒண்ணு அந்த சப்ஜெக்டை பிடிக்க வைக்கணும், இல்லை அந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்ட்ராக்ஷன் வராது. ஆல்மோஸ்ட் சோஃபார் அட்ரஸ் பண்ண வேண்டியது அந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவனுங்க ஏதோ ஒன்னா சேர்ந்துட்டானுங்கன்ட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க, கிடைக்கல கண்டென்ட் கிடைக்கலன்னு சும்மா பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னா ஒரு ஃபன் வீடியோ மாதிரி தான் இது. ஸோ பார்ப்போம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இருக்கு. இந்த வருஷம் இப்போ மாறிடுமா? தமிழ்நாடு குறையுமா? யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. இந்த வருஷம் அதே இடத்துல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல ஏற வாய்ப்பு இருக்கு, இறங்க வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ எனக்கும் கட் ஆஃப்க்கும் 5 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா போன வருஷம் கட் ஆஃப் என்னவோ அந்த லெவல் படிச்சா போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா நான் படிக்கிறப்பே அந்த மைண்ட் செட் இருந்திருக்கு. பட் அது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. போன வருஷம் 84 வந்துச்சு. அப்ப கிளர்க் டெஸ்ட் போடுறப்ப 84 போட்டா போதுன்ற மைண்ட் செட்டுக்கு செட் ஆயிடுறீங்க. 200 கொஸ்டின் இருக்கு, நான் ஒரு 100க்கு மேல புஷ் பண்றேன், அந்த மைண்ட் செட்டே போக மாட்டேங்குது. போன வருஷம் கட் ஆஃப் 84 தானே, சரி ஒரு 90 வரைக்கும் புஷ் பண்ணுவோம், அவ்வளவுதான் பண்றீங்களே தவிர அந்த மார்க் எந்த லெவல்ல இருக்கு, இதுல மேக்சிமம் எவ்வளவு ஏற்ற முடியுமோ அப்படி ஏத்துங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டர்ன்லாம் மாறிடுச்சு. போன வருஷம் இவ்வளவுதான் வந்துச்சு, இத்தனை வேகன்சி, இந்த வருஷம் இத்தனை வேகன்சிக்கு இவ்வளவுதான் வரும், அப்படி கண்டுபிடிக்கவே முடியல இப்போலாம். கரெக்டானா? ஸோ வந்து இப்போ எனக்கும் கட் ஆஃப்க்கு 5 மார்க் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் நான் 5 மார்க் ஏற்றணுங்கிற மைண்ட் செட் தான் இருக்கு. ஆமா, அதுதான் பிரச்சனை. கட் ஆஃப் ஏறும் அடுத்த வருஷம் 5 மார்க் ஏறிடும். ஆமா, அப்போ இந்த வருஷம் நான் 10 மார்க் ஏற்றணும். எனக்கு 5 மார்க் டிஃபரன்ஸ் இருந்தால் 10 மார்க் ஏற்றணும். 15 மார்க் டிஃபரன்ஸ் இருந்தால் 20 மார்க் ஏற்றணும். இன்னொரு விஷயம் என்னன்னா,
இந்த வருஷம் நான் அனலைஸ் பண்ணது என்னன்னா வந்து எல்லா செக்ஷனும் ஸ்ட்ராங்காக அட்டன் பண்ணாதான் இந்த பாஸ் ஆகுறேன் அப்படின்ற ஒரு இது வருது இல்லை என்ன சொல்றீங்க? இப்போ அந்த 2 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்குன்ற கான்செப்ட்ல நீங்க வரீங்களா? இல்லை, எல்லா சப்ஜெக்டும் ஆவரேஜ், 2 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் கண்டிப்பாக. எல்லா சப்ஜெக்டும் ஆவரேஜ், ரீசனிங் ஸ்ட்ராங்கு ப்ளஸ் இன்னொரு சப்ஜெக்ட்டு நல்ல ஸ்ட்ராங். 2 இருந்துச்சுன்னா தான் முடியும். நல்லா மிச்ச 2 சப்ஜெக்ட் ஆன் ஆவரேஜோட இப்போ எபோ ஆவரேஜா மாறிடுச்சுல, அதுக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்கணும்ல. இல்லை, அது டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங். இப்போ நீங்கள் 90 ஸ்ட்ராங்னு நிறுத்தோம்னா 95% அபோவ் அந்த சப்ஜெக்டில் கன்சிஸ்டண்ட்டாக நான் எடுப்பேன். என்றைக்கே ஒரு நாள் இருக்க கிடையாது. அது வந்துட்டு குவான்ஸ் இருக்கு, ரீசனிங் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இங்கிலீஷ் அண்ட் சிஏல ஒரு ஆவரேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 20 எடுக்கணும். 20 தான் ஆவரேஜ். இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் அவுட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்துட்டு 60க்கு மேல 60க்கு மேலனால ஆவரேஜ். அன்னைக்கு ஒரு பையன் பேசிட்டு இருந்தான், சரி ரீசனிங் நல்லா வரும் அங்கே போய் வராது அப்படின்னா, சரி ப்ரோ டெஸ்ட் போடும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா 60 வருது சார் அப்படின்னா. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. 60% ஒன்றுமே இல்லாத பர்சன்டேஜ். சரியா, 60னா உங்களுக்கு ஆவரேஜாக வருதுன்னு அர்த்தம், நல்லா வருதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இதையும் பார்த்துக்கங்க, நீங்கள் எந்த டெஸ்ட் பேக்கேஜில் போடுறீங்களோ அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. எனக்கு ஓபியில் 60% வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க. ஓபியில் 90% மேலே வாங்குற அளவுக்குலாம் இருக்காங்கல்ல. ஸோ ஓபியில் 90 வாங்குன்ற மாதிரி பாருங்கள். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க, அவங்கள்ட்ட எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓபியில் எனக்கு 60% வருது, 70% வருதுன்னு, அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, ஆமாம் காலில் இன்னொருத்தர் வராரு, அங்கேருந்து தான் வந்துடும் அமைதியாக. ஓகே ஓகே, ஸோ ரிசல்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துடும். என்னைக்கு வரும்னு தெரில, மண்டே கூட வர வாய்ப்பு இருக்குது. பேக் எண்ட் லிங்க் எல்லாம் போட்டிருக்கானுங்க, மேட் அவைலபிள் டுடேன்னு போட்டிருக்கானுங்க. பாசிபிளி நாளைக்கு. ஆமாம், இன்னைக்கு சண்டே என்ன, சண்டே வராது. ஜென்யூனாக இருக்கான் பாரு, சண்டே ரெஸ்ட் எடுக்கட்டும், ஹஸ்பண்டை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்யூனாக இருக்கான். நான் மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். சண்டே உடனே தொல்லை பண்ண மாட்டேன், எக்ஸாமுக்கு முன்னாடி என்னைக்காவது தொல்லை பண்ணுவேன். இல்லைன்னா ஏதாவது தீபாவளி பூங்கொண்டு வரும்போது அன்னைக்கு தொல்லை பண்ணுவேன். ஓகே ஓகே, அருண் பிரகாஷ் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆமாம், ஸோ ஹோப்ஃபுல்லி என் பண்ணிடலாமாண்ணா? இருங்கடா. ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். தேர்ஸ்டே மாரத்தான் இருக்குடா, பெர்முடேஷன் காம்பினேஷன் கம்ப்ளீட் கான்செப்ட் வந்துருங்க. ஓகேவா? இங்கிலீஷும் இருக்குங்க. இங்கிலீஷ் இருக்கா? நேத்து சொன்னேன்ல, எந்த டைம்ல வேணும்? நான் சாயந்தரம் எடுக்கலாம். எனக்கு காலைல தான் செட் ஆகும். ஓகே டன். 6 to 10 தானா? ஆமா சரி, நான் 7 to 1 காலையில. நடுவுல யாரையும் ஃபில் பண்ண சொல்லிடுவோமா? ஸ்ரீராம் சார். ரம்ஜான் இல்லங்க, தெலுங்கு நியூ இயர். தெலுங்கு தெலுங்கு நியூ இயர் அப்போ. ஸோ பண்ணுவோம். நான் காலைல மேரத்தான் போட்டுருவேன், நீங்க ஈவினிங் போடுங்க. மத்தியானம் யாராவது இருந்தாங்கன்னா கேட்போம், ரீசனிங் டீம்ல யார்ட்டா கேட்போம். ஆமா, இல்ல ஒரு ட்ரை பண்ணணும். நான் ட்ரை பண்ணலாமான்னு இருக்கேன். பிலிம்ஸுக்கு எல்லா சப்ஜெக்டும் டெஸ்ட் போட்டு எல்லா சப்ஜெக்டும் கரெக்ஷன் கொடுங்க. அப்படி பண்ணுங்க, அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, அதை பார்த்து கெட்டு போயிருவாங்க பசங்க. சிஏ அட்டன் பண்ணக்கூடாது, சிஏ பண்ண முடியாது. பார்ப்போம். அப்போ முன்னாடிங்க பின்னாடி ஏதாவது இந்த மாதிரி Q&A செஷனு அந்த மாதிரி போடும். லைவ்னா அவங்களே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்னு கேட்பாங்க. நம்மளும் பார்த்தா ஒரு டீம் மாதிரியே எங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் மாதிரி இருந்து கதை பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, வராங்க போறாங்கன்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, நல்லதுதான், நல்ல விஷயம் தான். பார்ப்போம், ஃபியூச்சர்ல ஏதாவது பிளான்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுவோம். அடுத்த தடவை வந்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆஃப்லைன்ல ஆளுக்கு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்து தான் போகணும். பார்த்துக்கிறோங்க. அப்படியா? அப்ப இன்னைக்கு போவோம் வாங்க. இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி பார்த்து கிளம்பணும். ஆமா 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 ஆமா. நெக்ஸ்ட் வரணும், இன்னும் கொஞ்சம்
அட்லீஸ்ட் ஒரு 24 hours இருக்கிற மாதிரியாவது வந்து ஆளுக்கு ஒன்று அவரோட வீட்டை விட்டு வெளியே வரணும். ஆமா அது இல்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும். ஆல்ரெடி 2 ஹோம்லெஸ் இருக்கும், 3வது ஒருத்தர் சேர்க்க ஆசை இல்லை. ஜாலியா இருக்கீங்க. உங்களை பார்த்தா ஹோம்லெஸ் மாதிரி தெரியலையே. நான் வேறுமுறைனா வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து சிரிக்கிறத விடல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் வந்து பார்த்தே அதெல்லாம் சொல்லாத. என் முன்னாடி வீடியோ பார்த்துட்டு என்னடா அங்க போய் மட்டும் ஜாலியா இருக்கேன்னு சண்டை வரும். அதுக்கு தானே சொல்லவே சேரும். அடுத்து இங்கிட்ட அட்டாக் பண்ணலாம். ஆமா ஆமா இங்கிட்ட வந்து கொஞ்சம் அவங்க ஆல்ரெடி மேடம் சரியில்லை, வீடியோ பார்க்க மாட்டாங்கல்ல, பார்க்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. மென்ஷன் பண்றது வேஸ்ட். பரவாயில்ல, சவுண்டா சொன்னாங்களே கேட்கும். டீப் ஸ்பீக்கர் பண்ணுங்க. இவங்க 2 பேரையுமே நல்லா அடிக்க முடியல, ஒருத்தர் கூட அடிக்க முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே நாங்க அடி வாங்கி தான் உட்காந்துருக்கோம். அதனால யாரும் புரியல. இல்ல நான் போனதுக்கு அப்புறம் இனிமேல் அவ்வளவுதான். ஆமா நேத்து நல்லா டார்ச்சர் பண்ணியாச்சு. ஓகேண்ணே, முடிச்சுடலாமா? நம்ம அப்படியே பேசிட்டே இருந்தா 20 minutes ஆயிட்டு வீடியோ பார்க்க மாட்டானுங்க, லென்த்தா போயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம லைவ் பண்ணி ஆமா ஆமா லைவ்ல போட்டு டிஸ்கஷன் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு திருப்பி லான்ச் பண்ணலாம்னு நினைச்சோம். கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அது என்னன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தனியா வீடியோவில் போடுறேன். இன்னைக்கு ஈவினிங் போட்டுறேன், சரியா? ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. கிளாஸஸ் ஓகே தானே போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை, நல்லா போகுது. கன்சிஸ்டன்டா வரணும். கன்சிஸ்டன்டா வர மாட்டேங்கிறாங்க அவங்களே. இப்படிதான் இதுவே இப்படிதான் டெஸ்ட் பேட்ச். இப்போ எனக்கு வந்து 100ல ஆரம்பிச்சு 50 ஆச்சு, 50ல இருந்து இப்போ லைவ் வந்து 30 வந்து நிக்குது. டெஸ்ட் பேட்ச்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, வர மாட்டேங்காங்க. அது எப்படி உங்களுக்கு இது பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபோன் அடிச்சா அதாவது அவங்க சொல்ற காரணம் தான் கேட்டீங்கன்னா, ஐயோ வேற எங்கேயாவது போகணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமா, என்னை விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேலிட் எக்ஸ்கியூசஸ் நினைச்சு என்னென்னமோ சொல்றாங்க. என்ன பண்றது சரி அப்படின்ட்டு. டெஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வீக்லி எல்லா சப்ஜெக்டும் 2 டெஸ்ட் இருக்கும். ஒரு செஷனுக்கு யாரோ ஒருத்தவங்க நான் மெட்ரோல இருக்கேன், இப்போதைக்கு என்னால அந்த மீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த மீட்டுக்கு? நம்ம டிஸ்கஷனுக்கா? ஏன் வரலன்னு கேட்டா இது ரீசனா? மெட்ரோல இருந்து ஆடியோ போட வேண்டியதானடா, மியூட் பண்ணிட்டு கேட்க வேண்டியதான். மியூட் பண்றப்போ எனக்கு சரி நான் பஸ்ல போறேன்னா கூட எனக்கு அது எடுத்துக்கிற மாதிரி. மெட்ரோ ஒருவேளை சிக்னல் கிடைக்காது அப்படிங்கிற இதில் சொல்லி இருந்திருக்கலாம், மேபி இருக்கலாம். பட் வேலிடான ரீசன்ஸ் நீங்க நினைச்சுக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்ச நாள் படிக்கிறீங்க, அப்புறம் விட்டுறீங்க. டெஸ்ட் வந்துட்டு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லாம் எடுக்கிறதுல ஒரு 150 people அப்படியே குறைஞ்சிடுறாங்க. ஒரு பாதி, ஆல்மோஸ்ட் பாதி ஆயிடுது. 300 பேர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்காங்கன்னா அப்புறம் அதில் அப்படியே 150 ஆயிடுது. வீக்லி 2 டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு? இந்த வாரம் பார்த்ததுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு, பிளஸ் ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கு. சிம்பிளா இருக்கு. சில நேரம் டெஸ்ட் வச்சு கதை அடிச்சுடும், அது வேற. இப்போ நானுமே இங்கிலீஷ் ஏதாவது ஒரு வீக் டிஃபிகல்ட்டா கேட்பேன், குவான்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே. பட் உங்களோட டச்சில் வச்சிருக்கோம்ல, டெய்லி 4 கிளாஸ் மினிமம் போகுது. சிஏக்கு 2 கிளாஸ் போகுது. சிஏ அண்ட் பேங்கிங் வந்து தனியாக போகுது, 3 சப்ஜெக்ட்டுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அது வந்து வாங்கி பொத்தி அப்படியே வச்சிருக்காங்க. இல்லை கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கேப் விட்டதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாயிண்ட். ஏன்னா இப்போ கேப் விட்டுட்டு இப்போ உள்ள வரோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இவ்வளோ கண்டென்ட் டீச் பண்ணிட்டாங்க, இது எதுக்கு பார்த்துக்கிட்டு இப்போ முதல்ல இருந்து மேல இருந்து ஆரம்பிக்கணுமா? அது அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் வந்து வெடிச்சு அது என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு அப்புறம் 11வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபன் பண்ணுவாங்க. 11வது நாள் நான் எப்படி டீச் பண்ணுவேன்னா 10 நாளை சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லெவல் ஏற்றிருப்போம். இவன் டைரக்டா 11வது நாள் வரும்போது ஒண்ணுமே தெரியாது. ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும் அதுக்குள்ள. எதை படிச்சு எங்க வரது, படிக்கலாமா வேண்டாமா, இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி கிளாரிட்டி. இந்த கோர்ஸ் வாங்கி நான் படிச்சா பாஸ் ஆயிடுவேன்ற ஒரு கிளாரிட்டி. அந்த 10 நாளுக்கு அப்புறம் அது அப்படியே ஃபேட் ஆயிடும். அதை 2 பேரும் சொல்லி கேட்டதுனால அதை திருப்பி நான் மென்ஷன் பண்றேன். விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் நோட் எடுத்து டெஸ்ட் கூட போட முடியாது, வீடியோவாவது பாருங்க. இல்லைங்க, வீக்லி நம்ம அதுக்கு தான் என்ன பண்றோம்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு காம்பன்சேட்டரிக்கு டெஸ்ட் மட்டும் தான் வைக்கிறோம். கிளாஸஸ் ஃபில் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்க பர்சனலா நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு போயிட்டு இருப்பீங்க, அதை ஃபாலோ பண்றதுக்கு விடுறோம்.
என்ன பண்ணாலும் திரும்பி இந்த பிரச்சனை வருது. அப்ப சண்டே நான் பிரேக் எடுக்கக்கூடாதா? சண்டே பிரேக்கா? ஐபிபிஎஸ்ஸே வர்றான், நீங்க என்ன விட மாட்டேன்றீங்க. சண்டே வந்து நீங்க வேலைக்கு போனதுக்கு பிரேக் எடுத்துக்கிடுங்க. அப்ப கூட ஆமா அப்பயும் வரதான் சொல்லுவாங்க. பட் எனக்கு ஆஃப்லைன்ல மண்டேக்கும் சண்டேக்கும் வித்தியாசமே தெரியாது. இதான் நான் சொன்னேன். 2 நாள் வீடியோ முன்னாடி ஒரு பசங்க நம்ம தூத்துக்குடி வந்திருந்தாங்க. இந்த அருப்புக்கோட்டையில இதுல படிச்சவங்க, நான் சொல்றவங்க படிச்சவங்க. அவன்கிட்ட பேசிக்கா சண்டே லீவ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் லீவ் எடுப்போம் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சண்டே என்னைக்கு வருதுன்னு தெரியாது சார்ன்றான். என்னைக்கு சண்டேன்னு தெரியாது அப்படிங்கிறான். பசங்க வாரண்ட் இருக்காங்க, நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு பையன் வந்துட்டு 3 இயர்ஸ் படிச்சு RRBPயோட 34 ஸ்கோர் பண்ணிருக்காரு இங்கிலீஷ்ல. இன்னொரு பையன் வந்து 2 வருஷம் தான், 22 தான் கிளியர் பண்ணிருக்கான். ஸோ நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா ரொம்ப ஒரு புஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அவங்க அங்கிருந்து பார்க்க வந்தானுங்க அப்படிங்கிறதே எனக்கு நம்ம பசங்க யாராவது பார்க்க வந்தாங்கன்னாலே எப்பாடி அப்படின்னு இருக்கோம். நீங்க வந்துட்டு நம்ம பசங்க கிடையாது, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நீங்க வரீங்கன்னா யோசிக்க தான் செய்யணும். நல்லவேளை நீங்க 2 பேரும் நீங்க ஏகே கூட்டு வராங்க, அதனால வீட்டுக்கு வச்சதை இல்லைன்னா வெளியே எங்கேயோ ரூம் போட்டுருவோம், அங்க தங்கிக்கிறீங்க அப்படின்னு இருப்போம். ஸோ அதான் சண்டே தான் நீங்க லீவ் எடுக்கிறீங்கன்னா, சண்டே வந்துட்டு நீங்க ஒரு ஹாஃப் டே படிக்கலாம், ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். என்னன்னாங்க 6 நாள் நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா சண்டே ஹாஃப் டே ரெஸ்ட் எடுத்துக்கோ. பிரச்சனை என்னன்னா 6 நாள் நம்ம ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டோம். எனக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 9 கிட்ட வருதுன்னா அன்னைக்கு இது பண்ணி 8 ஆக்கிக்க. 28 செஷன் ஒரு வீக்குக்கு 4 hours பிடிச்சிங்க அப்படின்னா 16 hours நம்ம ஷெட்யூல் போடுவோம்னு சொல்லியிருப்பேன். 16 hours நீங்க முடிச்சிருக்க 16 hours 4 hours படிங்க, ஒவ்வொரு 4 hours 2 hours படிங்கன்ட்டு. அப்போ ஒரு வீக்குக்கு 28 செஷன்ஸ் இருக்கும். 28 செஷன்ஸ் 25 படிச்சா போகும். இப்போ மீதி 6 நாளும் நான் 8 hours படிச்சுட்டேன். சண்டே காலையில 2 மணி நேரம் படிச்சா போதும். மதியானத்துக்கு கூட ஒரு 2 hours. நான் அன்னைக்கு ஒரு பையன் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண ஒருத்தர் ஷெட்யூல் போட்டிருந்தாரு. ஷெட்யூல் பார்த்தேன். காலைல 5 மணிக்கு எந்திரிப்போம், நைட்டு 10 மணிக்கு தூங்குறது, 9 மணிக்கு அப்புறம் டின்னர் ரெஸ்ட் எடுக்கிறது, காலைல 5 மணிக்கு எந்திரிக்கான 5 to 6 மெடிடேஷன் கிளம்புறது, 6:30 இருந்து 10 வரைக்கும் படிக்காது, 10 to 10:15 சரியா. அப்புறம் 10:15 இருந்து 1, அப்புறம் 1 to 3:30 பிரேக்கு, 3:30 to 6, அப்புறம் 7 to 8 ரிவிஷன். இந்த ஷெட்யூல் பார்க்கும்போது இல்ல, இந்த ஷெட்யூல் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பையன் யூபிஎஸ்சி கிளியர் பண்றாரு. இந்த ஷெட்யூல் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இதே ஷெட்யூல் நம்ம பசங்க எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராடினரியா பயங்கரமான ஒரு ஷெட்யூல் மாதிரி இல்ல, நார்மலான ஷெட்யூல் மாதிரி இருக்கு. ஆனா அவரு டெய்லி பண்ணிருப்பாரு, சின்சியரா பண்ணிருப்பாரு. 10 to 1 மணி ஒரு செஷன் போடுறாலும் 3 hours செஷன்னா 3 hours-க்குள்ள ஒரு 3 hours கிளாஸ் போட்டுருக்காரு, இல்ல ஒரு 2 டெஸ்ட் அந்த மாதிரி போட்டிருக்காரு. அது வந்து சின்சியரா பண்ணுவாரு. இப்போ நம்ம பசங்க என்ன பிரச்சனைனா, ரீசனிங் பாயிண்ட்ஸ் இங்கிலீஷ் வருதா, அதே 15 நிமிஷம் பிரேக்கா, அந்த பிரேக் ஒரு 2 hours ஆகி போயிடும். அப்ப அடுத்த செஷன் வந்துடும். அடுத்த செஷன் நான் ரீசனிங் போறதா பாயிண்ட்ஸ் போறதான்னு சந்தேகம் வரும். அங்க ஒரு கன்ஃபியூஷன் ஆகி அது படிக்கும். டெஸ்ட் எல்லாம் படவே கூடாது. படிக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றீங்கல்ல, 8 to 10, அதுக்கப்புறம் 10:15 to 1, அதுக்கு சொல்றேன். அந்த 10 நிமிஷம் கேப் 2 மணி நேரமா மாறி சடனா டைம் டிராவல் பண்ணிடுவானுங்க. இப்படி ரீல்ஸ் பண்றதுக்கு போனா என்ன முடிஞ்சா டைம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் சரி இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு டே 1, நாளைக்கு இருந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். டே 1 எத்தனை டே போட்டு இஷ்யூஸ் எல்லாருக்கும் இருக்கு. இஷ்யூஸ் இப்ப எனக்கு டிசிப்ளின் வரல, அவன் டிசிப்ளின் வரலாமாங்க. சில பேர் மற்றவங்க கொஞ்சம் டிசிப்ளின் பெட்டரா இருக்கும், அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாங்க நீங்க வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டை போயிட்டு பயங்கரம் வீட்டுல பிரச்சனை, வீட்டுல பயங்கரமா கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் டிசிப்ளின்டாவா இருப்பான். அவன் டிசிப்ளினே பார்க்க மாட்டான். அவன் வந்துட்டு வீட்டு சிச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த டிசிப்ளின் வரணும் அப்படிங்கிறது அது வந்துட்டு வெளியே வரக்கூடிய விஷயம். அது ஏன் வரணும் அப்படின்னு அந்த புஷிங் ஃபேக்டர் இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
கஷ்டப்பட்டு லைஃபுக்காக போராடுறான்ல அவன் வந்து தட்டிட்டு போயிடுவான். 2 பேர் ஓடுறாங்க. ஒருத்தன் வந்து சோத்துக்காக ஓடுறான், இன்னொருத்தர் சோறு இருக்கு இது இருக்கு சோறு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கிட்டு ஓடுறான். அப்படிங்கும்போது அவன் வந்து ரன்னிங் ஃபார் சஸ்டனன்ஸ். ஜெயிச்சாதான் வாழ்க்கையே இருக்குன்னு நினைச்சு ஓடுறான் இல்லைங்களா, தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சு சண்டை போடுறான் இல்லைங்களா, அவன் வந்துட்டு எந்த வரைக்கும் சண்டை போடுவான். டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஒரு பாட்காஸ்டே போடுறோம். எனக்கு இங்க சொல்றீங்கன்னா இங்க இருந்து எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது. ஆனா இதுதான் டைமிங் பார்க்கும்போது புரியுது. இன்னும் போடுவோம், உட்காந்து எல்லாத்தையும் பேசலாம். கண்டிப்பா ஒரு இந்த ஜாலி செஷன் மாதிரி போடுவோம், சும்மா பேசுறதுக்கு ஒரு செஷன் போடுவோம். அப்போ பண்ணுவோம் இப்போ. ஆமா அபித்தரனா இந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லாத வீடியோல 30 நிமிஷம் கூட எடுத்து காட்டுங்க, நாங்க பண்ணியிருக்கிறோம். நான் பேசியிருக்கேன் 22 நிமிஷம் பேசியிருக்கேன். இவன் 1 மணி நேரம் லைவே போயிருக்கான், சும்மா போயிருக்கான். ஆமா பார்த்தேன். ஆனா அபித்தரனா 1 year anniversary ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அங்கேயே நான் இருப்பேன். நான் வந்து பேசுற வீடியோனால 7 நிமிஷம் 10 நிமிஷம் முடியும் பார்ப்பேன். இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க, இந்த வீடியோ போய் பார்க்க மாட்டாங்க. பார்ப்போம் 3 பேர் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ள வந்து பார்த்துட்டு சரி எனக்கு வேலை கிடையாது நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு கிளம்பியிருப்பாங்க. பட் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம அட்ரஸ் பண்ணணும். பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் தாண்டி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்துட்டு இந்த டல் அடிக்கிறது, போர் அடிக்கிறது, அதை சரி பண்ணி விடுறது. அப்படியா? சொல்லுங்க, பிபிடியோட வரேன். எல்லாமே இருக்கு. மோட்டிவேஷன், இன்டர்னல் மோட்டிவேஷன், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், எதுக்காக மோட்டிவேஷன் இருக்கு எல்லாமே போட்டு விடுங்க. சைக்காலஜி ஆஃப் மோட்டிவேஷன் போட்டு விடுங்க. என்ன எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் இன்டர்னல் மோட்டிவேஷன் வேணும்ல. இன்டர்னல் மோட்டிவேஷன் இருந்தாலே போதும். சில இடங்கள்ல எக்ஸ்டர்னல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிச்சிருவோம். எப்படின்னு பார்க்க மாட்டானுங்க. இவ்வளவு நேரம் நீங்க வந்திருந்தீங்க, இவ்வளவு நேரம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். எங்களுக்கே நல்லா இருந்துச்சு. அடுத்த முறை சந்திப்போம். சனிக்கிழமை வியாழக்கிழமை மேரத்தான் பாப்பா. அதுக்குள்ள ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சம்பவம் இருக்கும். என்ன சம்பவம்? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க லைவ் கவுண்ட் எப்படி இருக்கும்னு. ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் படிக்க மாட்டேன்னு உட்காராம பார்த்தீங்களா, அவன் ஆட்டிடியூடே தப்பு. 4 நாள் வருவான், 5 நாள் அவன் வரமாட்டான். எவ்வளவு பேர் இருக்காங்க நினைக்கீங்க? ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கிடுவோம். ஆனா தப்பான ஆட்டிடியூடுங்க. அந்த ஆட்டிடியூடு மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு டிசிப்ளின், சண்டே லீவ் கேட்குற ஆட்டிடியூடோ அதெல்லாமே ஒரே விஷயம். ஃபுல் கம்ப்ளீட் ஃபோக்கஸா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது தான் அது. கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம ஏகப்பட்ட விஷயங்களை பண்றது தான் அந்த. ஒரு கேவலமான ரீசன். முக்கால்வாசி பேர் படிச்சுட்டுல இருக்கான். கேட்பாங்க இல்லைங்க, எனக்கு வந்துட்டு அவ்வளோ இதுவா இருக்கும், ஆத்திரமா வரும். ரிசல்ட் வந்த உடனே தான் ஆஃப்லைன் கிளாஸ்ங்கிற ஒரு கணக்கே தெரியும் அவங்களுக்கு. சரி, ரிசல்ட் வந்து எதிர்பார்த்து சார் வரல சார், ஆஃப்லைன் கிளாஸ் நீ சேர்த்துக்கிறீங்க சார், ஒரே ஒரு ஆள் சேர்த்துக்கிறீங்க சார். இந்த மாதிரி ஆள் மட்டும் சேர்க்க மாட்டேன். நீங்க உண்மையில வரும்னு ஆசைப்படுனா வச்சுக்கோங்களேன், அப்பவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சார் ரிசல்ட் வரும்னு தோணுது, வரலன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் நம்ம சேர்த்துருக்கோம். பட் இது வந்துட்டு ராங்க, அது பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்குன்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சேர்த்து வச்சு என்ன பண்ணிருக்கீங்கன்னா 2027 படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ரிசல்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இல்ல நம்ம ஆஃப்லைன்ல இந்த மாதிரி மாட்டினாங்க சில பேர். நம்ம எவ்வளவு சொன்னாலும் சில விஷயங்கள் பசங்க மாத்திக்கவே மாட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டே எடுத்துக்காதீங்க. பண்ணியாச்சு, நல்லா பண்ணியிருக்கோமா, வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அது வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா அதை கடந்து போயிருங்க. பல பேர் என்கிட்ட கேட்டாங்க எப்படி ப்ரோ கடந்து போறீங்கன்னு. கடந்தா போய் ஆகணும்.
இல்ல அந்த ரிசல்ட் சோகம் அப்போ அன்னைக்கு மட்டும் நீங்க சோகமா இருக்கிறதுலையோ அன்னைக்கு வந்து கடறதுலையோ ரிசல்ட் இருக்கிற அந்த போதையில ஒரு 2 நாள் படிக்கிறதுலையோ எதுவுமே மாறாது. எனக்கு அந்த கிளாரிட்டி சோகமா இருக்கிறது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு தான். ரிசல்ட் வந்த அன்னைக்கு தெரிஞ்சுறேன் மேக்ஸிமம். இல்ல ஹோப்போட இருக்கிறாங்கல்ல, இப்ப நிறைய பேர் ஹோப்போட இருப்பாங்க. ஹோப்போட இருக்கிறவங்களுக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் அன்னைக்கு தானே. நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா டிசிப்ளின்டா தான் இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்ல மிஸ் ஆயிரும். அவங்க வேற, அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்லி வேற. அவங்க வந்துட்டு புஷ் பண்ணணும், அவங்க வந்துட்டு புஷ் பண்ண சென்ஸ் மைண்டை மிஸ் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இந்த ஃபீல்டு வந்துட்டு எவ்வளோ இதுவானாலும் நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். 2 மார்க் 3 மார்க் தான் போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அடிச்சிடலாம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கணும். யார் வீட்லையுமே போகலாம், எந்த வீட்டில் வந்துட்டு ஆரம்பிக்கும் போதே 4 வருஷம் படிக்க விடுறாங்க, 1 வருஷம் தான் விடுறாங்க, 1 வருஷத்துல தான் நம்மளால பிடிச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க. போதும் நான் இல்லைன்னா பேசிக்கிட்டே இருந்துருவேன். ஆமா ஆமா கிளியரா தெளிவா இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஸ்கிரிப்டடா வரேன். என்னென்ன கேட்கணும் என்னென்ன வேணாம், இதுக்கு நாங்க என்ன பேசணும்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சோம். ஆமா 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 ஆகும் தெரிஞ்சிருந்தா அப்பவே ஆரம்பிச்சிருப்போம். ஓகே சரிண்ணா என் பண்ணிக்கலாம். ஓகே பை கைஸ், டாடா பை பை.